ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் டூட்டி ஃப்ரூட்டி பப்பாளி காயை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டூட்டி ஃப்ரூட்டி பண்ணுறதுக்காக நான் 2 பப்பாளி காயை யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த ஹோம்மேட் டூட்டி ஃப்ரூட்டியை நம்ம ட்ரைட் கேண்டி ஃபார்மில் நம்ம செய்ய போகிறோம். அதனால் 1 வருஷம் வரைக்கும் நம்ம இதை ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணிக்கலாம், கெட்டு போகாது. உங்கள் வீட்டில் பசங்க இருக்காங்க, பப்பாளி மரம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்ககிட்ட நிறைய காய் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஹோம்மேட் கப் கேக்ஸ், ஐஸ்கிரீம், ஃப்ரூட் கஸ்டர்ட் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது பசங்களுக்கு அட்ராக்ஷனாக இந்த டூட்டி ஃப்ரூட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். முதல்ல நம்ம பப்பாளி காயோட மேல் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். மேல் தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இந்த மாதிரி நீட்டாக ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மேல் தோல் எடுக்க ஈஸியாக இருக்கும். மேல் தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளார சீட்ஸ்குள்ளே இந்த மாதிரி ரஃப்பான ஸ்கின் இருக்கும் இல்லையா, அதையுமே கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. இந்த தோலில் அந்த சீட்ஸை ஒட்டின இருக்கிற ஃப்ளஷ்ல எல்லாம் பப்பாயா லேட்டக்ஸ் இருக்கும். அது சில பேருக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் கொடுக்கலாம். அதனால் எப்பயுமே நம்ம ரா பப்பாயா யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இந்த வெறும் ஃப்ளஷ்ஷை மட்டும்தான் யூஸ் பண்ணணும். இப்போ நான் எல்லாத்தையுமே அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு முறை நல்லா கழுவிடுங்க. நல்லா கழுவினதுக்கு அப்புறமா நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் பெரிய சைஸாக தான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு டூட்டி ஃப்ரூட்டி குட்டி குட்டியாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு ஃபைனாக உங்களால் சாப் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நான் இந்த டூட்டி ஃப்ரூட்டியை ஒரு ட்ரைட் பப்பாயா கேண்டி ஃபார்மில் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சம் பெரிய சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எக்ஸாக்டாக கடைகளில் கிடைக்கிற மாதிரியே வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நல்லா இதில் பாதி சைஸ் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அப்படியே கடைகளில் வாங்குகிற டூட்டி ஃப்ரூட்டி மாதிரியே இருக்கும். இப்போ இந்த 2 பப்பாளி காயையும் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பப்பாளி காயும் இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதை வேக வைக்க போகிறோம். பப்பாளி பீஸ் எல்லாம் வேக வைக்கிறதுக்காக ஒரு வாணலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பப்பாளி காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணிக்கு அளவு கிடையாது. இதை நம்ம ட்ரெயின் பண்ண தான் போகிறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா வேகட்டும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு அரை உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த பப்பாளி பீஸ்க்கு நீங்கள் எவ்வளோ உப்பு சேர்ப்பீங்களோ அதில் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது அப்படியே நல்லா வெந்து வரட்டும். மூடி வைக்கலாம் தேவையில்ல, அப்படியே கொதிக்கட்டும். இந்த பப்பாளி பீஸ் ஃபுல்லாக வேக தேவையில்ல, ஒரு 3/4 அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பீஸோட கலர்லாம் மாறிடுச்சு இல்லையா? ஒரு முறை அழுத்தி பாருங்கள். நம்ம சவ் கேரட் இதெல்லாம் சாம்பாரில் எப்படி வெந்து வரும் அதே மாதிரி அந்த அளவுக்கு வெந்தால் போதும். இப்போ தண்ணியிலேருந்து அந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்து ட்ரைன் பண்ணிடலாம். பார்க்கவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள். பப்பாளி பீஸ் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. ஒரு 3/4 அளவுக்கு வெந்தது அப்படின்னா மீதி கால்வாசி அந்த சுகர் சிரப்பில் வெந்துடும். இப்போவே நம்ம ஃபுல்லாக வேக வச்சிட்டோம் அப்படின்னா திரும்ப சுகர் சிரப்பில் வேகும்போது காய் ரொம்ப சொதன்னு தண்ணி உறிஞ்சிக்கும். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக அந்த வாணலில் 1/2 லிட்டர் அளவுக்கு ஃப்ரெஷ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 300 கிராம் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த 2 பப்பாளி காய்க்கு 1/2 லிட்டர் தண்ணியும் 1/4 கிலோவுக்கு கொஞ்சம் கூட சர்க்கரையும் யூஸ் பண்ணியிருக்கேன். சர்க்கரை நல்லா கரையட்டும். இந்த சுகர் சிரப்போட அளவு நம்ம வேக வச்சு எடுத்த பப்பாளி பீஸ் எல்லாமே மூழ்கிற அளவுக்கு மேக்ஸிமம் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா 3/4 அளவுக்காவது மூழ்கிற அளவுக்கு மினிமம் இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த டூட்டி ஃப்ரூட்டியில் கலர் மிக்ஸ் பண்ண முடியும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு அந்த சிரப் கொதிப்பிடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம வேக வச்சு வடித்து வச்சுருக்க பீஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அந்த சிரப்பில் மூழ்கிற மாதிரி அழுத்தி விட்டுட்டு ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் போல் நல்லா வேக வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா பாருங்கள், அந்த பீசஸோட கலர் எல்லாமே மாறிட்டு நல்லா ஒரு கிளேஸ் கிடச்சிருக்கு. ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுக்கோங்க. அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் சுகர் சிரப்பில் இருக்கிற வாட்டர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் ஆகிட்டு நமக்கு அந்த சுகர் சிரப் கம்பி பதம் வர ஆரம்பிக்கும். இப்போ 1/2 மணி நேரம் போல் ஆகிடுச்சு. நம்மளோட சுகர் சிரப்பில் இருக்கிற வாட்டர் எல்லாமே எவாப்ரேட் ஆகிடுச்சு. இந்த பாகு பதத்தில் இப்போ பிசுன்னு இருக்கு இல்லையா? இது அரை கம்பி பதம் வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிங்க அப்படின்னா கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ஈரப்பதமான சாஃப்டான டூட்டி ஃப்ரூட்டி கிடைக்கும். அதை நம்ம ஃப்ரிட்ஜில் மட்டும்தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வைக்க முடியாது. இன்னும் ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சோம் அப்படின்னா அந்த சுகர் சிரப்பில் ஒரு கம்பி பதம் வரும் இல்லையா? அந்த ஒரு கம்பி பதம் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ட்ரைட் கேண்டி ஃபார்மில் கிடைக்கும். அதை நம்ம ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல, வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டும் போகாது. இப்போ ஒரு கம்பி பதம் வந்துடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நாம் இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கு கலர் மிக்ஸ் பண்ண போகிறோம். உங்ககிட்ட கலர் இல்லை நீங்கள் கலராக மிக்ஸ் பண்ண உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வாணல்லையே கேசரி பவுடர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா அப்படியே அந்த நேச்சுரலான கலர்லேயே விட்டுருங்க. இப்போ ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல ஆட் பண்ண இல்லையா, அந்த 1/4 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணும்போது காஞ்சி வரும்போது நல்லா அந்த கலர் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இப்போ நான் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிட்டேன். இது அப்படியே ஒரு 6 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம்.
இந்த சுகர் சிரப் வந்து அந்த கலர்லாம் கலந்துருக்கு இல்லையா, அந்த கலர் வந்து அந்த பப்பாளி பீஸ்லையும் ஊறணும். அதுக்காக நம்ம வந்து டைம் தரணும். நல்லா வந்து அழுத்தி விட்டுட்டு அந்த சிரப்பில் ஊறுற மாதிரி வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். இதே மாதிரி நம்ம எல்லா கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட விருப்பம் தான். நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலான கலர்ஸ்லாம் கலக்க தேவையில்ல, கெமிக்கல் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நேச்சுரலான கலர்லேயே விட்டுருங்க. அப்படியே நீங்கள் வானலில் ஆஃப் பண்ணிட்டீங்க இல்லையா, அது ஒரு மூடி போட்டு மூடிட்டு அப்படியே விட்டுருங்க. அந்த சுகர் சிரப்பில் அந்த பப்பாளி பீஸ் எல்லாமே நல்லா ஊறிடட்டும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா நீங்கள் அந்த சிரப் மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வடிச்சிட்டு நீங்கள் வந்து உலர்த்தி எடுத்துட்டிங்கன்னா நேச்சுரலான கலர் ஆட் பண்ண அந்த டூட்டி ஃப்ரூட்டியாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் க்ரீன் கலர் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வேறு ஆப்ஷனே இல்லை. நமக்கு கலராக வந்து டூட்டி ஃப்ரூட்டி வேணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ் மட்டும்தான் மிக்ஸ் பண்ண முடியும். பாருங்கள், கொஞ்சமாக தான் ஆட் பண்ணினேன். எந்த அளவுக்கு டார்க்காக வருது பாருங்கள். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் ஒழுங்காக மிக்ஸ் பண்ணிடாமல் நிறையா சேர்த்துறாதீங்க கலர் பத்தலைன்னு சொல்லிட்டு. நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட நமக்கு கலர் வந்து நல்லாவே டார்க்காக கிடைக்கும். நான் இன்றைக்கி ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டூட்டி ஃப்ரூட்டியை ஒரு ட்ரைட் பப்பாயா கேண்டி ஃபார்மில் பண்ண போகிறேன். நான் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். அதனால் இந்த மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி பீஸ் மேலே சர்க்கரை பாகு திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் கோட் ஆகிருக்கு. நீங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரி சாஃப்டான டூட்டி ஃப்ரூட்டி வேணும் அப்படின்னா அரை கம்பி பதத்தில் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்படி ஆஃப் பண்ணிங்கன்னா இந்த டூட்டி ஃப்ரூட்டி பீஸ் மேலே சுகர் சிரப் ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் வடிச்சிடுங்க. இப்போ மூணாவதாக நான் வந்து எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த நேச்சுரல் கலர்ஸ் எல்லாம் வந்து அந்தளவுக்கு வந்து ரிசல்ட் வந்து 100% தராது. கண்டிப்பாக ஒரு 20% தான் என்னை பொறுத்த வரைக்கும் கொடுக்கும். பீட்ரூட் கலர்ஸ்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா, அதெல்லாம் வந்து காஞ்சி வரும்போது அந்தளவுக்கு எஃபெக்டிவாலாம் இல்லை. நேச்சுரல் கலர்ஸ் எல்லாம் நேச்சுரலான ஃபார்மில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த கலர்ஸ் அப்படியே இருக்கும். நம்ம ஒன்ஸ் அதை குக் பண்ணிட்டோம் அப்படின்னா அதனோட கலர் வந்து மாறிடும். இந்த டூட்டி ஃப்ரூட்டிக்கு 3 கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு பேட்சை நான் அப்படியே நேச்சுரலான கலர்லாம் அப்படியே விட்டாச்சு. இப்போ இந்த 6 மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு. இப்படி ஊறுறதுக்கு நம்ம டைம் கொடுக்கும்போது அந்த கலரை வந்து அந்த பீஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். 6 மணி நேரத்துக்கு அப்புறமா ஒரு கம்மி பதத்தில் எடுத்ததுனால சுகர் சிரப் வந்து அப்படியே ட்ரை ஆகி கோட் ஆகிடுச்சு. கொஞ்சமாக எக்ஸஸ் இருக்கிறது எல்லாமே அடியில் பவுலில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அரை கம்பி பதத்தில் எடுத்துருந்தீங்க அப்படின்னா மேலேயுமே ஸ்டிக்கியாக இருக்கும். ரொம்ப அதிகமாக நீங்கள் சுகர் சிரப் வச்சுட்டிங்க, அளவு தெரியாமல் வச்சுட்டிங்க அப்படின்னா நிறையா இருந்தாலுமே பரவாயில்ல. நீங்கள் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டியில் போட்டுட்டு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸஸாக இருக்கிறது எல்லாமே வடிஞ்சிரும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் டிஷ்யூ பேப்பரில் சேர்த்துட்டிங்க அப்படின்னா மீதி இருக்கிறதும் டிஷ்யூ பேப்பர் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். பாருங்கள், எனக்கு பவுலில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் போட்டுட்டு ஒரு மணி நேரம் போல் அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேலே விட்டிங்க அப்படின்னா டிஷ்யூ பேப்பர் வந்து சுகர் சிரப்போட சேர்ந்த மாதிரி காஞ்சு போயிடும். நமக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வந்து லைட்டாக பரப்பி விட்டுக்கோங்க. இது ஆக்சுவலாக நம்ம காய வைக்கிறதுக்காக கிடையாது. எக்ஸஸாக இருக்கிற அந்த சுகர் சிரப்பை டிஷ்யூ பேப்பர் அப்சர்வ் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம். அதனால் நீங்கள் ரொம்ப அதிகமாக டைம் கொடுத்துடாதீங்க. ஒரு மணி நேரம் கண்டிப்பாக போதும். 4 பேட்சையும் நம்ம இதே மாதிரியே டிஷ்யூ பேப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். என்னோட அந்த டூட்டி ஃப்ரூட்டியில் நம்ம ஒரு கம்பி பதத்தில் எடுத்ததுனால சுகர் சிரப் வந்து கம்மியாக தான் இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு ஃபோர்க்காலேயே அந்த பவுல்லையே எக்ஸஸாக இருக்கிற சிரப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் பீஸை மட்டும்தான் நான் டிஷ்யூ பேப்பரில் சேர்க்குறேன். உங்ககிட்ட கம்மியாக இருந்ததுன்னா நீங்களும் இதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயினரில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பீஸை வந்து டிஷ்யூ பேப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ 1 மணி நேரம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. டிஷ்யூ பேப்பர் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்ட்டு. இப்போ நம்ம பொறுமையாக டிஷ்யூ பேப்பர் ஊறிருக்கும் இல்லையா, அதனால் பார்த்து பேப்பர் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கூட மிக்ஸ் ஆகாத மாதிரி பொறுமையாக எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் தனித்தனியாக எடுத்துக்கோங்க. இன்னும் நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகலை இல்லையா, ஈரமாக தான் இருக்குது. நீங்கள் இந்த ஸ்டேஜில் கலந்துட்டிங்க அப்படின்னா கலர் வந்து ஒன்றோட ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிடும். அதனால் நீங்கள் தனித்தனி பிளேட்ஸில் இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 4 கலர் பேட்சையும் தனித்தனியாக பிளேட்டில் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் காத்தோட்டத்தில் நல்லா வந்து சீக்கிரம் வந்து உலர்ந்து வரும். இதை 2லேருந்து 3 நாளைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்து ஃபேன் காற்றுக்கு அடியில் ஒரு டேபிள் மேலே நீங்கள் வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து இந்த மாதிரி ட்ரை ஆகிடும். டேரெக்டான சன்லைட்டில் வச்சிட்டிங்கன்னா கலர் வந்து டிம் ஆகிடும். நீங்கள் வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி உலர்த்திக்கோங்க. ஓவர் நைட்லேயே நல்லா வந்து பீஸ் வந்து தனித்தனியாக ஆகிடும். ஒன்றோட ஒன்று ஒட்டியிருக்கிறதுலாம் நீங்கள் நல்லா காயறதுக்கு முன்னாடியே உதிர்த்து விட்டுக்கோங்க. நான் நல்லா சம்மரில் பண்ணதுனால எனக்கு 2 நாள்லேயே நல்லா வந்து ட்ரை ஆகிடுச்சு. உங்களோட கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த பீசஸ் வந்து ட்ரை ஆகிறதுக்கான டைம் வந்து மாறும்.
கண்டிப்பாக மேக்ஸிமம் 4 நாள்லேயே நல்லா ட்ரை ஆகிடும். நம்ம ஒரு கம்பி பதத்தில் எடுத்ததுனால இந்த மாதிரி தனித்தனி பீசஸாக ட்ரைட் கேண்டியாக கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு வேளை அரை கம்பி பதத்தில் எடுத்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக உலர்ந்த பீசஸாக நமக்கு கிடைக்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி பிசு பிசுப்போட தான் இருக்கும். பீசஸ் தனித்தனியாக இருக்கும், ஆனால் அதில் ஒரு ஈரப்பதமும் சாஃப்ட்னஸும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு புளிப்பு ஏறிடும். ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை இல்லையா, கடைகளில் கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த மாதிரி டெக்ஸ்சரில் பண்ணும்போது ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லாததுனால நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி கெட்டு போயிடும். நம்ம ஃப்ரிட்ஜ்லேயுமே மேக்ஸிமம் அதை வந்து ஒரு 6 மந்த் வரைக்கும் தான் ஸ்டோர் பண்ணலாம். இந்த மாதிரி ட்ரைட் கேண்டீஸாக பண்ணும்போது நம்ம ஃப்ரிட்ஜ்லேயும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா ரூம் டெம்பரேச்சர்லேயும் வச்சுக்கலாம், நமக்கும் கெட்டும் போகாது. இந்த சுகர் சிரப் நல்ல ஒரு ட்ரைட் கோட்டிங்காக அந்த பீஸ் மேலே இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கெட்டு போகாது. நம்மளோட டூட்டி ஃப்ரூட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.